வணக்கம். உலகளாவிய ரீதியிலே பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற கொரோனா வைரஸ் கோவிட்-19 குறித்து பல்வேறு தரப்பினருடன் பேசுகின்ற ஒரு தொடராக ஒலிபரப்பு தேசியம் வழங்குகின்ற சில சந்திப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். கனேடிய அரசாங்கம் மற்றும் சுகாதார அதிகாரிகளின் ஆலோசனைக்கு அமைவாக இந்த செவிகள் தனித்தனியே ஒளிப்பதிவு செய்யப்பட்டு உங்களுக்காக வழங்கப்படுகின்றன. இதில் இன்றைய தினம் வைத்திய கலாநிதி டாக்டர் தனு ரூபன் அவர்களை சந்திக்கிறோம். அவருக்கான கேள்விகளோடு. கொரோனா வைரஸ் அல்லாவிடில் கோவிட்-19 என்றால் என்ன? ஸோ கோவிட்-19 என்று சொல்கிறது அந்த இன்ஃபெக்ஷன் வர்றது இந்த கொரோனா வைரஸ் வந்து ஒரு வெரி காமன் வைரஸ் எங்களோட என்வாயர்மெண்ட்டில் இருக்குது. அது எங்கே இருந்து வந்துச்சுன்னா நாங்களுக்கு தெரியும், ஒரு அனிமல்ஸில் இருந்து எங்களுக்கு தொத்தி இருந்தது. சைனாவில் ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டில் இருந்து தான் இந்த வைரஸ் வந்ததுன்னு நாங்கள் நினைக்கிறோம். பட் எங்களுக்கு தெரியும் இது டிரான்ஸ்மிஷன் அனிமல்ஸில் இருந்து ஹியூமன்ஸுக்கு வந்திருக்குது. இப்போ அந்த வைரஸ் நாங்களே ஸ்ப்ரெட் பண்ணுறோம்டா ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் அண்டி இப்போ சொல்கிறேன். அப்போ இந்த வைரஸ் சிம்பிளி நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணலாம் எப்படியாண்டா உங்களோட ரெஸ்பிரட்டரி ட்ராப்லெட்ஸ்ன்னு சொல்கிறது. உங்களோட வாய்க்குள்ள இருந்து இப்போ காஃப் பண்ணிக்க ஒரு உங்களோட நோஸுக்குள்ள இருந்து ஒரு செக்ரேஷன் வரைக்க அது ஒரு ஆளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணினா அது அவைகளுக்கும் இன்ஃபெக்ஷன் கொண்டு வரலாம். ஓர் நீங்கள் உங்களோட கையில் அந்த இன்ஃபெக்ஷன் நீங்கள் காஃப் பண்ணிக்க கையில் இருந்து நீங்கள் காமன் பிளேசஸ் இப்போ டோர் நாப், ரேலிங்ஸ் ஒரு ஈவன் டாய்லெட் சீட்ஸ் அதுகள் எல்லாம் தொட்டிங்கண்டா அது ஈஸிலி வேறு ஒரு ஆளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்போ நீங்கள் அந்த இன்ஃபெக்ஷனை நீங்கள் ஈஸிலி ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஏன்னா இந்த வைரஸஸ் சில இடங்களில் ஒரு ஹவர்ஸ் ஒரு ஈவன் டேஸ் இந்த வைரஸ் இருக்கலாம், ரைட்? அப்போ அந்த வைரஸ் இருக்கிற நேரம் நாங்கள் எல்லாம் பார்த்து ஆக்ட் பண்ணணும். அண்ட் கையை வாஷ் பண்ணணும், அந்த ஏரியாஸ் அந்த இன்ஃபெக்டட் ஏரியாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி பார்க்கணும், ரெகுலர்லி க்ளீன் பண்ணணும். நீங்கள் கேட்டிருப்பீங்க காமன் ஃப்ளூ அண்டு ஃப்ளூ ஒரு கொரோனா வைரஸ், சார்ஸ் அண்டு கேட்டிருப்பீங்க அதுவும் ஒரு கொரோனா வைரஸ். இப்போ இந்த கோவிட்-19 இன்ஃபெக்ஷன் அது காஸ் பண்ணினது அந்த வைரஸை சொல்கிறது SARS-CoV அண்டு அந்த வைரஸ் தான் உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் கொண்டு வருது. யா, இதை தடுப்பதற்கு அல்லாவிடில் நிறுத்துவதற்கு பொதுமக்கள் செய்யக்கூடிய இலகுவான விடயங்கள் என்ன? ஸோ நாங்கள் ஜெனரல் ப்ரிகாஷன்ஸ் வந்து இருக்குது. நாங்கள் என்ன டே டு டே செய்கிறது இந்த இந்த நோயை குறைக்கிறதுக்கு சிம்பிள் திங்ஸ் இருக்குது. என்ன செய்யலாம்டா, கை வாஷிங் எல்லாம் இம்பார்ட்டண்ட். அது நீங்கள் 20 செகண்ட்ஸ் கை சோப்போட யூஸ் பண்ணி கை கழுவணும். அது உங்களுக்கு தண்ணியும் சோப்பும் இல்லையாண்டா நீங்கள் ஆல்கஹால் பேஸ்ட் ஹேண்ட் ரின்ஸ் வந்து இருக்குது. அதை நீங்கள் சானிடைசரை யூஸ் பண்ணி உங்களோட கையை நல்லா க்ளீன் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் ப்ரிகாஷன். மற்ற ப்ரிகாஷன் என்னென்னா நீங்கள் ஸ்னீஸ் பண்ணோ காஃப் பண்ணையோ நீங்கள் ரைட் வே செய்யணும். நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்னீஸ் இருந்துச்சுன்னா உங்களோட எல்போ யூஸ் பண்ணி ஸ்னீஸ் பண்ணுறது வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ உங்களோட சளிய நேம் இருக்கிற நேரம் கேம் ஸ்ப்ரெட் பண்ணாது. ஓர் உங்களுக்கு எல்போ யூஸ் பண்ண இல்லாதண்டா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து யூஸ் பண்ணி அதை கார்பேஜில் இமீடியட்லி த்ரோ அவே பண்ணி கையை கழுவணும், இல்லையாண்டா சானிடைசர் யூஸ் பண்ணணும். இந்த அதர் செய்கிறது இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்டா சோஷியல் டிஸ்டன்சிங். அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் என்னன்னு நினைப்பீங்க. என்னண்டா நீங்கள் அவாய்ட் பண்ணணும், அதர்ஸை அவாய்ட் பண்ண பார்க்கணும். அப்போ நீங்கள் தனிமையாக இருக்கிறது மோர் இம்பார்ட்டண்ட். என்னென்னா அந்த ஸ்டோர்ஸ் அவாய்ட் பண்ணுறது, சினிமாஸ், மால்ஸ் அதுகளெல்லாம் இப்போ க்ளோஸ்ட், என்னென்னா ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சியாக இருக்குது. பட் ஆல்சோ நீங்கள் என்ன நினைக்கணுமெண்டா இப்போ உங்களுக்கு விசிட்டர்ஸ் வீட்டை வரையணுமெண்டா அவையிலையும் கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணணும் ஒரு அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த இன்ஃபெக்ஷனை நாங்கள் ஸ்ப்ரெட்டை ரிடியூஸ் பண்ண பார்க்குறோம். என்ன இந்த நோயை நாங்கள் இந்த ப்ரிவென்ட் பண்ண பார்க்குறோம். அப்போ இந்த 3 திங்ஸ் செய்யலாம். இந்த 3 திங்ஸ் அது ஹேண்ட் வாஷிங் இம்பார்ட்டண்ட், ஸ்னீசிங் காஃபிங் ரைட் வேயாக செய்யணும், அண்ட் ஆல்சோ அந்த சோஷியல் டிஸ்டன்சிங். நீங்கள் வீட்டை வெளியே போகிறீங்கன்னா அது அந்த அமௌண்ட் ஆஃப் டைம் அதுகள் செய்கிறத நீங்கள் ரிடியூஸ் பண்ண பார்க்கணும். இதற்கு இதுவரை எந்த விதமான மருந்து அல்லது வைத்தியம் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதற்கான கால எல்லை எவ்வளவாக இருக்கும் என்பது உங்களுடைய அனுமானமாக இருக்கும்?
ஸோ உங்களுக்கு தெரியும் லாட்ஸ் ஆஃப் ரீசர்ச்சர்ஸ் சயின்டிஸ்ட் அண்டு வேக்சின்ஸும் மருந்துகளை டெஸ்ட் பண்ணினோம் இது வேலை செய்ய போகுதாண்டா வேலை செய்யுமா இந்த இன்ஃபெக்ஷனுக்கு என்ன உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமா தான் இந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் ஒரு புது இன்ஃபெக்ஷன் இது முதல் நாங்கள் இந்த இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்ணல அப்போ இந்த புது இன்ஃபெக்ஷனுக்கு என்ன வேக்சின்ஸ் இருக்குது என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குன்னு இப்போ தான் நாங்கள் இந்த ரீசர்ச் செய்கிறோம் ஒரு வருஷம் எடுக்கும் எங்களுக்கு தெரியும் இந்த ஒரு வேக்சின் வர்றதுக்கு ஒரு வருஷம் எடுக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அந்த நேரம் மற்ற ரீசர்ச் நடக்குது எங்களுக்கு மருந்துகள் இருக்கிறது எப்படி அந்த ஒரு ஆளுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கிற நேரம் எப்படி அந்த ஆளுக்கு இந்த மருந்துகளை யூஸ் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷனை குறைக்கலாம்னு பார்க்க ரீசர்ச் நடக்குது அது 100 இப்போ ஒரு மருந்துகளும் இல்லை ஒன்லி திங் நாங்கள் இப்போ டாக்டர்ஸாக செய்யலாம் என்னென்னா சப்போர்ட் பண்ணலாம் ஏண்டா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கண்டா உங்களுக்கு சுவாசிக்கிறது கஷ்டமாக இருக்குதாண்டா நாங்கள் ப்ரீதிங் அப்பராட்டஸ் என்று சொல்லலாம் ப்ரீதிங் டியூப் அதுகள் தரலாம் உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தரலாம் ஐவி ஃப்ளூயிட்ஸ் அண்டு சேலின் அண்டு தரலாம் அதெல்லாம் அந்த சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்ஃபெக்ஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வைரஸஸுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுற மெஷர்ஸ் தான் இருக்குது இப்போ பட் இந்த ஃபியூச்சர் ஹோப்ஃபுல்லி ஒரு வேக்சின் ஒரு மருந்துகள் இந்த நோயின் இம்பேக்டை குறைக்கிறதுக்கு நாங்கள் ஹோப்ஃபுல்லி இருக்கோம் இதை எதிர்கொள்வதற்கு இந்த சானிடைசேஷன் பற்றி சொன்னீர்கள் ஆல்கஹால் பேஸ்ட் சானிடைசேஷன் சிறுவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் தராதா அது தரும் என்ற சில கவலைகள் பெற்றோர்கள் மத்தியிலே இருக்கிறது அது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அந்த ஆல்கஹால் பேஸ்ட் சானிடைசேஷனை என்ன வயதிலிருந்து நீங்கள் பாவிக்க தொடங்கலாம் அதில் ஏதாவது சிம்டம்ஸ் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடுமா அது ஒரு குட் கொஸ்டின் தான் என்னடா ஆல்கஹால் பேஸ்ட் ஹேண்ட் சானிடைசர்ஸ் ஹேண்ட் ரின்சஸ் உங்களுக்கு தெரியும் இந்த வைரஸிൻ്റെ எஃபெக்டை ரிடியூஸ் பண்ணலாம் என்ன அப்போ இது இம்பார்ட்டன்ட் நீங்கள் யங் பர்சனோ ஓல்ட் பர்சனோ அந்த அந்த ஆல்கஹால் பேஸ்ட் ரின்ஸ் யூஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் அது நீங்கள் யூஸ் பண்ணின பிறகு நீங்கள் என்னையும் சாப்பிட போகிறீங்களோ என்னையும் கையால் என்னையும் செய்ய போகிறீங்கன்னா ஆல்வேஸ் அது கையோ சோப்போட தண்ணியோட கையை வாஷ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் என்ன பட் எங்களுக்கு தெரியும் இந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் யங் ஆக்களுக்கும் எஃபெக்ட் பண்ணது தான் பட் அண்டர் தி ஏஜ் ஆஃப் 9 இந்த இன்ஃபெக்ஷன் வெரி மினிமல்னு சொல்லலாம்டா கூட இன்ஃபெக்ஷன்ஸ் அண்டர் தி ஏஜ் ஆஃப் 9 ஆக்களுக்கு இல்லை அப்போ இந்த பிக்கெஸ்ட் கன்சர்ன் அந்த 65 years and older என்ன அப்போ அதுக்கு குறைவாக இருக்கிற வயது குறைவு ஆக்களுக்கு நாங்கள் ஓடிட்டாக தான் இருக்கணும் பட் த பிக்கெஸ்ட் கன்சர்ன் அங்கேண்டா அந்த 65 வயது ஆக்களும் ஓல்டர் இருக்கும் இந்த கோவிட்-19 கொரோனா வைரஸ் இருப்பதற்கான அறிகுறிகளை சாதாரண ஒரு பொதுமக்கள் என்ன அறிகுறிகள் இருந்தால் அது தங்களை பாதித்திருக்க கூடும் என்ற ஒரு கவலையை கொள்ள வேண்டும் இன்னொருக்கா சொல்றீங்களா என்ன அறிகுறிகள் இந்த இந்த வைரஸினால் நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு எடுத்து காட்டுது என்ன what are the symptoms okay so இந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்கிறது ஆஃப்டன் அது ரெஸ்பிரட்டரி டிசீஸ் என்று சொல்கிறது அப்போ சிம்டம்ஸ் உங்களுக்கு வரும் கோவிட் இன்ஃபெக்ஷன் இருக்கிற நேரம் காய்ச்சல் இருக்கலாம் இருமல் இருக்கலாம் ஓர் ஈவன் சுவாசிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம் என்ன அதுவும் கூட சிலாக்களுக்கு தொண்டை நோய் இருக்கலாம் சிலாக்களுக்கு உங்களோட பாடி வலி போல் இருக்கும் மெட்டாக்களுக்கு டயரியா ஓர் ஈவன் ஸ்டமக் பெயின் அண்டும் இருக்கலாம் நோய்கள் அப்படி இருக்கிற நேரம் நாங்கள் திங்க் பண்ணணும் இது கோவிட் இன்ஃபெக்ஷன் இருக்கலாமா அண்டு அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கண்டா நீங்கள் திங்க் பண்ணணும் எனக்கு நான் கனடாவிலேருந்து வெளியே போயிருக்கிறேன்னா அண்டு அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது நீங்கள் கோவிட் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு தொத்துறது மற்றது எனக்கு ஒரு ஆள் தெரியுமா அந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு சஸ்பெக்ட் பண்ணினோம்ண்டு தெரியுமாண்டா அதுவும் நீங்கள் திங்க் பண்ணணும் நான் அந்த ஆளோட கூட பழங்கி இருக்கிறேன்னாண்டு அண்ட் அந்த தேர்ட் திங் நீங்கள் நினைக்கணும் நான் ஒரு ஆளை பழங்கி இருக்கிறேன்னா அவையில் வெளியே போய் கனடாவில் இருந்து வெளியே போய் வந்து அவைகளுக்கும் அந்த சளி குணம் ஃபீவர் and also அந்த காஃப் அண்ட் இருக்கிற நேரம் அவையிலும் நீங்கள் நெக்கணும் ஓகே மேபி அந்த இன்ஃபெக்ஷன் அவையில் இன்ஃபெக்ஷன் எனக்கும் தொத்தி இருக்கான்னு நெக்கணும் ஸோ இந்த காய்ச்சல் குணம் காஃப் இருமல் அண்ட் ஆல்சோ ட்ரபிள் ப்ரீதிங் அதுகளெல்லாம் இருக்கிற நேரம் என்ன எக்ஸ்போஜர் இருக்கிறதுன்ட்டு நீங்கள் திங்க் பண்ணணும் அதுகளெல்லாம் தெரிஞ்ச அப்புறம் தான் நீங்கள் ஃபேமிலி டாக்டரை கூப்பிட்டு கேட்கணும் என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் செய்கிறது ஓர் ஃபேமிலி டாக்டர் இல்லையாண்டா ஒரு நம்பர் ஃபோன் லைன்ஸ் இருக்குது ஹெல்த் அண்ட் ஒன்று இருக்குது பப்ளிக் ஹெல்த் ஃபோன் லைன் அண்ட் இருக்குது அதை கால் பண்ணி கேட்கலாம் இந்த சிம்டம்ஸ் இருக்குது என்ன நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் செய்கிறது
இந்த சிம்டம்ஸ் இருப்பவர்கள் பற்றி பேசுகின்ற போது ஒன்று இந்த பயணம் மேற்கொள்வதன் மூலம் அல்லாவிடில் உங்களுக்கு இமீடியட் ஃபேமிலி இமீடியட் சர்க்கிள் ஒரு விடயம் பெரிய அளவில் இப்பொழுது பேசப்படுகிறது கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் என்று சொல்லிடு அது கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் என்றால் என்ன? எஸ் ஸோ உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா முதல் இப்போ கனடாவில் கேசஸ் மோஸ்ட் ஆஃப் கனடாஸ் கேசஸ் இன்டர்நேஷ்னல் ட்ராவலில் இருந்து வந்ததை தான் இப்போ முதல் பார்த்துருக்குறோம் ஏண்டா ஆக்கள் சைனாவில் இருந்து வந்து வேறு வேறு கண்ட்ரீஸில் இருந்து வந்து கனடாவில் அந்த கேசஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்துருக்குறோம் என்ன சில ஃபியூ பேஷண்ட்ஸ் சாகி இருக்கணும் ஏனண்டா இந்த கோவிட் இன்ஃபெக்ஷனோட அது மெயின்லி வெளியே இருந்து வந்த இன்ஃபெக்ஷன்ஸ் கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்ன்னு சொல்கிறது இந்த இன்ஃபெக்ஷன் அந்த கோவிட் நோய் எங்கட ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு ஆள் ஸ்ப்ரெட் பண்ணது இன்சைட் த கம்யூனிட்டி ஏண்டா ஸ்கூலுகளில் வீடுகளில் அந்த பப்ளிக் பிளேசஸில் அதுதான் நாங்கள் இப்போ அந்த ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சியில் இருக்கிறோம் மோஸ்ட் பப்ளிக் இடங்கள் ஆக்கள் கேதர் பண்ணுற இடங்களில் நாங்கள் அதை லிமிட் பண்ணியிருக்கிறோம் அதை இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம் அப்படி செய்கிற நேரம் இந்த ஸ்ப்ரெட் இந்த கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டை நாங்கள் தவிர்க்க பார்க்குறோம் இந்த வெளியிலே செல்ல வேண்டிய தேவை இருப்பவர்கள் எசென்ஷியல் க்ரோசரி வாங்க வேண்டும் அல்லாவிடில் மருந்து வாங்க வேண்டும் இந்த மாஸ்க் போட்டுக்கொண்டு செல்வது இன்றைய நிலையிலே தேவையா கனடாவில்? ஓகே இந்த வெளியே நீங்கள் போக போகிறீங்கண்டா நீங்கள் நினைக்கணும் எசென்ஷியலாக நான் வெளியே போகிறதுக்கு அப்போ நாங்கள் தெரியும் நாங்கள் க்ரோசரிஸ் வேண்டோணும்னு சொன்னால் நீங்கள் வெளியே போகணும் தான் அந்த நேரம் நீங்கள் நினைக்கணும் இப்போ நான் இந்த க்ரோசரிக்கு போகிறது இந்த கடைக்கு போகிறது நல்லதாண்டா அப்போ இந்த குவாய்ட் டைம் போகிறது தான் நல்லது ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் ஒரு இப்போ ஆக்கள் கூட இருக்க மாட்டினோம் அந்த கடையில் அந்த நேரம் தான் நீங்கள் போகிறது நல்லது அங்கே போகிற நேரம் நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுக்கணும் ஏண்டா நீங்கள் லைனில் நிற்கிறீங்கண்டா நீங்கள் நிற்கணும் நான் ஒரு 6 feet அப்படி நிற்கலாமா இந்த மெட்ட ஆக்களுக்கு சரவுண்ட் பண்ணுற ஆக்களோட நான் ஒரு 6 feet டிஸ்டன்ஸ் வச்சுருக்கலாமான்னு நிற்கணும் வேறு மாஸ்க் போடுறது நல்லதாண்டு ஆக்கள் கேப்பினம் என்ன நான் சொல்லுவேன் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தால் அப்போ நீங்கள் நினைக்கணும் ஒரு மாஸ்க் போடுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம்ண்டு சிம்டம்ஸ்ண்டா காய்ச்சல் இருமல் இருந்துச்சுண்டா மாஸ்க் போடுறது நீங்கள் போடலாம் பட் நீங்கள் ஒரு ஹெல்த்தியாக உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் இல்லைன்னு நினைச்சிங்கன்னா போடுறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் இல்லை இன்ஃபேக்ட் சில ஸ்டடீஸ் காட்டி இருக்குது நீங்கள் மாஸ்க் போட்டு நீங்கள் போகைக்க உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது அதை நீங்கள் கலட்டி அந்த மாஸ்க்கு கலட்டுற நேரம் உங்களுக்கும் அந்த ரிஸ்க் இருக்குது அந்த இன்ஃபெக்ஷனை உங்களுக்கும் தொத்துறதுக்கு அப்போ அந்த மாஸ்க் தேவையான நேரம் போடலாம் அது தேவையான நேரம் என்னென்னா உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கிற நேரம் யூஸ்வலி உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கிற நேரம் நீங்கள் வீட்டை தான் நிற்கணும் பட் அது நீங்கள் வெளியே போகணுமெண்டு 100% தேவையண்டா அப்போ நீங்கள் ஒரு மாஸ்க் போட்டு போகிறது ஓகே இந்த கொரோனா வைரஸ் அல்லாமல் COVID-19 குளிர் நேரத்திலே குறைவாக வரும் கொஞ்சம் வெப்பநிலை கொஞ்சம் கூடிவிட்டால் அது குறைந்துவிடும் என்ற ஒரு பேச்சு இருக்கிறது அது ஒரு மித்தா அதனுடைய ஃபேக்ட்ஸாக என்ன நீங்கள் சொல்ல முடியும்? உங்களுக்கு தெரியும் அந்த கொரோனா வைரஸஸ் இப்போ ஃப்ளூன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் யூஸ்வலி ஃபால் வின்டர் நேரம் தான் அந்த பீக் வர்றது அந்த நேரம் தான் ஆக்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறது ஏன் அப்படியாண்டா இப்போ நாங்கள் அந்த நேரம் நாங்கள் வீட்டுகளில் இருப்போம் ஏனெண்டா குளிர் நேரம் நாங்கள் வெளியே போகாமல் வீட்டில் இருந்து ஆக்களோட கேதர் பண்ணுவோம் அந்த நேரம் தான் அந்த ஃப்ளூ வைரஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணோம் இந்த COVID-19 நோய்க்கு நாங்கள் எங்களுக்கு தெரியாது ஏனெண்டா இது புது இன்ஃபெக்ஷன் என்ன இப்போ எங்களுக்கு 100% தெரியாது that இது சம்மரில் பெட்டராக வருமென்று நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம் இன்னும் எங்களுக்கு தெரியும் இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ணுற நேரம் இது சம்மருக்கும் போகும் இந்த இன்ஃபெக்ஷன் கண்டினியூ பண்ணலாம் அப்போ நாங்கள் எங்களோட பப்ளிக் ஹெல்த் சொல்லுது அது சம்மர் வந்த நேரம் இது 100% அது குறையுமென்று நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாதுண்டு இந்த சிறுவர்களோடு இந்த வைரஸ் குறித்து பேசுவது வீட்டிலே தொடர்ந்தவர்கள் இருக்க வேண்டிய ஒரு நிலை வருகின்ற போது என்ன விடயங்கள் அவர்களோடு பேசலாம் என்ன விடயங்கள் அவர்களோடு பேசக்கூடாது சின்னாக்களோட எஸ்
ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்கள் இருந்துச்சுமெண்டா அவளுக்கு நீங்கள் நல்லா கம்யூனிகேட் பண்ணுறது இம்பார்ட்டண்ட். ஏனெண்டா சின்ன ஆக்களுக்கு தெரியும் நீங்கள் நர்வஸாக இருக்கிறீங்க, நீங்கள் ஆங்ஷியஸாக இருக்கிறீங்க, நீங்கள் உங்களோட தாட் வேறு எங்கேயோ இருக்குதுன்னு அவள் பிக்கப் பண்ணுவீங்க ஈஸிலி. ஸோ அது நீங்கள் சொல்லணும் ஒரு இன்ஃபெக்ஷன் ஒன்று இருக்குது, அதுதான் நாங்கள் இப்போ ஸ்கூலில் மார்ச் பிரேக் முடிஞ்ச அப்புறம் நாங்கள் ஸ்கூலில் இருந்து வீட்டை இருக்கிறோமெண்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவளுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நாங்கள் வீட்டில் இப்போ நெக்ஸ்ட் 2 weeks வீட்டில் இருக்க போகிறோம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுவும் கூட இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிற நேரம் எப்படி இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ணுமென்று கதைச்சு நீங்கள் வெளியே போக டூ மெனி தொடக்கூடாது, டூ மெனி திங்ஸை வேறு வெளியே இருந்து வீட்டை வரைக்க கையை கழுவுறது பற்றி கதைச்சா அவளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். அப்படித்தான் உங்களோட அந்த சில்ட்ரன் ஆங்ஸைட்டியும் அவன் மூட்ஸையும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். பிளட் டோனர் என்ற ஒரு விடயம் பேசப்படுகிறது. அந்த குருதி கொடை செய்வது பாதுகாப்பானதா இந்த காலகட்டத்தில்? Is it safe to donate blood? ஸோ என்ன எங்களுக்கு தெரியுமாண்டா, இந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் நாங்கள் இப்போ பிசிஆர்ன்ட்டு ஒரு டெஸ்டிங் இருக்குது. அந்த டெஸ்டிங் நாங்கள் ஸ்வாப் பண்ணி பிசிஆர் டெஸ்டிங்கில் கன்ஃபார்ம் பண்ணலாம் இது உங்களுக்கு கோவிட் இன்ஃபெக்ஷன் இருக்காண்டு. ஓகே, அந்த டூல் இருக்கிற நேரம் நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கோவிட் இன்ஃபெக்ஷன் இருக்கிற நேரம் எங்களுக்கு அந்த பிளட் டொனேஷன் செய்கிறத நாங்கள் அவாய்ட் பண்ணணும். அப்போ அந்த டெஸ்டிங் செய்த அப்புறம் தான் இந்த பிளட் டொனேஷன் பிளட் கொடுக்கலாம். அதெல்லாம் அந்த கெனடியன் பிளட் சர்வீஸ் செய்யுது. இப்போ ஏனெண்டா எங்களுக்கு தெரியும் பிளட் டொனேஷன் இனி தேவையாக வரப்போகுது. ஏனெண்டா ஆக்கள் சிக்கராக வரைக்க அவளுக்கு பிளட் தேவையாக வரும். பட் இம்பார்ட்டன்ட் திங் நாங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணுவோம். அதண்டா ஸ்வாப் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையாண்டா தான் நாங்கள் அந்த பிளட் எடுப்போம். Pregnancy and the virus. Someone who is pregnant, அவர்கள் ஏதாவது விசேடமாக ஏதாவது செய்ய வேண்டுமா, கூடுதலான ஏதாவது கவனங்கள் செலுத்த வேண்டுமா? ஸோ ஆக்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற நேரம் நாங்கள் சேம் கேர் எடுக்கணும். அண்டா நாங்கள் சோஷியல் டிஸ்டன்சிங்கை ப்ராக்டிஸ் பண்ணணும். நாங்கள் எப்படி இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் நாங்கள் தவிர்க்கிறத நாங்கள் கீப் இன் மைண்ட் பண்ணணும். அப்படி அண்டா எங்களுக்கு தெரியும் அந்த ரீசர்ச் காட்டி இருக்குது ப்ரெக்னென்ட் விமன் பேபிஸை டெலிவர் பண்ணிக்க ஒரு சொல்கிற வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் என்று சொல்கிறது. அதண்டா மதர்கிட்ட இருந்து இந்த பேபிக்கு அந்த இன்ஃபெக்ஷனை கொடுக்கறது நோ இல்லையாண்டு எங்களுக்கு தெரியும். வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் இஸ் மினிமல். ஓகே, அப்படி என்று சொல்கிற நேரம் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தால் உங்களோட பேபிக்கு அந்த இன்ஃபெக்ஷன் போகும் நீங்கள் டெலிவர் பண்ணிக்க. எங்களுக்கு தெரியும் பிரெஸ்ட் மில்க்லேயும் ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ணுறதுண்டு நாங்கள் இன்னும் ஃபைன் பண்ணல. அப்போண்டா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கிற நேரம் நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் செய்கிறீங்கண்டா பிள்ளைக்கு அது ஒரு கன்சர்னும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நாங்கள் டைமோட லேர்ன் பண்ணுறோம். இதுதான் நடக்குது இந்த இன்ஃபெக்ஷனோட. அப்போ இப்போ வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் இல்லை, அண்ட் ஆல்சோ பிரெஸ்ட் ஃபீடிங் பிள்ளைகளுக்கும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயே ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் ஒரு ஆள் இருக்கிறார், ஒரு வைத்தியரோ அல்லாவிடில் ஒரு நர்ஸோ இருக்கிறார் என்றால், அவ்வாறு இருப்பவர்கள் இருக்கின்ற வீட்டில் இருக்கின்ற மற்றவர்கள் கூடுதலான ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? அவர்களோடு ஒரே வீட்டிலே தங்குவது பாதுகாப்பானதா? இது கன்சர்ன் இருக்குது தான்டா. நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஒரு மெடிக்கல் ஏரியாவில் நீங்கள் வேலை செய்கிறீங்கண்டா உங்களுக்கு ஒரு ரிஸ்க் ஹையராக இருக்கலாம். ஏனண்டா நீங்கள் சிக் பேஷண்ட்ஸை பார்க்குறீங்க, அவங்களுக்கு காய்ச்சல் இருக்கிற குணம், காஃபி இருக்கிற குணம் எல்லாம் வருவினம் உங்களை பார்க்க. ஸோ ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் என்று சொல்கிறது நாங்கள் வெரி கேர்ஃபுல்லாக தான் இருக்கிறோம். நாங்கள் அதுவும் கூட நாங்கள் ஆல்வேஸ் மானிட்டர் பண்ணுறோம். நாங்கள் சிம்டம்ஸுக்கு நாங்கள் டெம்பரேச்சர் ரெகுலர்லி செக் பண்ணுவோம். ஒரு நாங்கள் எங்களோட காஃப் இருந்தால் அதை நாங்கள் எங்களோட ஹாஸ்பிட்டல் ஒரு எங்களோட மெடிக்கல் வேலையில் நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு ஒரு காஃப் வந்திருக்குண்டு. இதெல்லாம் நாங்கள் க்ளோஸ்லி மானிட்டர் பண்ணுறது. நாங்கள் வீட்டை போகிற நேரம் நாங்கள் ஆல்வேஸ் கையை வாஷ் பண்ணி க்ளோத்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது ரைட் அவே. ஏனெண்டா எங்களோட வீட்டில் அதை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுண்டு. அதுவும் கூட உங்களோட ஃபேமிலியை நீங்கள் மானிட்டர் பண்ணணும். ஏண்டா எனக்கு காய்ச்சல் குணம் வந்தால் நான் செப்பரேட் பண்ணி அதை சொல்கிற ஐசோலேட் பண்ணணும் in myself from அந்த ஃபேமிலியை. ஸோ அதெல்லாம் நாங்கள் ப்ரிகாஷன்ஸ் கேர்ஃபுல்லி டேக் பண்ணணும். கொரோனா வைரஸ் கோவிட்-19 குறித்து நிறைய செய்திகள் பரப்பப்படுகின்றன சோஷியல் மீடியா ஊடாக. இந்த செய்திகளிலே எதை நம்பலாம், எதை நம்பக்கூடாது, இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன?
நல்லது. ஸோ உங்களுக்கு தெரியும் நியூஸ் எல்லா இடமும் இருக்குது. நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் ஃபைன் பண்ணலாம், டிவியில் ஃபைன் பண்ணலாம், ரேடியோவில் ஃபைன் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் திங் நீங்கள் நினைக்கணும் இஸ் எங்கே இருந்து இந்த நியூஸ் வருதுண்டு, ரைட்? நீங்கள் சில வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் ஒரு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டில் கரெக்ட் ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் இன்டர்நெட்டில் போக நீங்கள் பார்க்கணும் எங்கே இருந்து இந்த நியூஸ் வருதுண்டு. ஒரு டாக்டர் ஸ்பீக் பண்ணதா இந்த கோவிட் இன்ஃபெக்ஷனை பற்றி நீங்கள் நினைக்கணும். ஆல்டுகெதர் நீங்கள் லிமிட் பண்ணணும் இந்த சோஷியல் மீடியாவில் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது. ஏனெண்டா எல்லாரும் அந்த சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணலாம், இந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் இது நடக்குதுண்டு எல்லாம் போஸ்ட் பண்ணலாம். பட் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏனெண்டா இந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் எங்ஸைட்டி கொண்டு வரலாம். எப்படி இது போகுதுண்டு ஆக்களுக்கு டிப்ரெஷன் எங்ஸைட்டி கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் சோஷியல் மீடியா ரிடியூஸ் பண்ணி நீங்கள் டெலிவிஷன் ரேடியோ அண்ட் ஆல்சோ வெப்சைட்ஸ் அந்த ரிலையபிள் வெப்சைட்ஸில் போகிறது இம்பார்ட்டண்ட். இந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்கிற ஒரு வெரி சீரியஸ் இன்ஃபெக்ஷன். அப்போ அதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது நாங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த நேரம். அப்படி அது சொன்னாலும் நீங்கள் நினைக்கணும் இது பேனிக் பண்ண தேவையில்லை. எங்களுக்கு தெரியும் இது இன்ஃபெக்ஷன் சீரியஸாக இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆக்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் மைல்டு லேஸாக இருக்கலாம். பட் நாங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். நாங்கள் எங்களோட ஃபேமிலிஸோட கதைச்சு எங்களோட டாக்டரோடையும் கதைச்சு நாங்கள் சேஃபாக இருக்கணும் இந்த நேரம். எங்களுக்கு சிம்டம்ஸ் வந்தால் இம்பார்ட்டண்ட் எங்களோட டாக்டரோட கதைக்கிறது. பட் எங்களுக்கு ஆங்ஷியஸ் அண்ட் கொஞ்சம் லோ மூட்ஸாக இருக்கிற நேரம் எங்களோட ஃபேமிலிஸோட இதோட கதைக்கிறது ஓகே. ஏனெண்டா இது எல்லாரும் நாங்கள் சப்போர்ட் பண்ணினோம்டா நாங்கள் இதை will get through in the infection. And the doctor, as a doctor, anything else that you would like to add? Okay. As a doctor, நான் உங்களை urge பண்ணுறேன் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணுங்க. ஏண்டா நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க லார்ஜ் கேதரிங்ஸ், நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க ஸ்டோர்ஸ் அண்ட் unnecessarily இந்த கடைகளுக்கெல்லாம் போகிறது. அண்ட் ஆல்சோ மெயின்டைன் பண்ணுங்க விசிட்டர்ஸ் உங்களோட வீட்டை மினிமைஸ் பண்ண பாருங்க. இதெல்லாம் செய்தால் தான் நாங்கள் இந்த வைரஸின் ஸ்ப்ரெட்டை நாங்கள் குறைக்கலாம். இதுவரை நீனமும் ஒலிபரப்பு தேசியம் COVID-19 குறித்து எங்களிடம் இருந்த கேள்விகளை வைத்தியரிடம் முன்வைத்திருந்தது. இந்த புதிய வைரஸ் குறித்த உங்களுடைய கேள்விகளுக்கும் வைத்தியர்களிடம் பதிலளித்து வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களுடைய கேள்விகளை எங்களிடம் அனுப்பி வையுங்கள். அந்த கேள்விகளுக்கு நேரடியாக வைத்தியர்களிடம் பதில்களை எடுத்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம். வணக்கம்.